0 to 1 இயர்க்குள்ளே கூட நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படின்னு நான் ஒரு 6 சிம்டம்ஸ் சொல்கிறேன். குழந்த பிறந்ததுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்கள் குழந்த கேப் போட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைக்கு மைல்டாக சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். அது 1.5 இயர் வரைக்கும் தெரியாது. ஆனால் மைல்டாக இருக்குது, நம்ம குழந்தைக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 0லேருந்து 1 இயர்க்குள்ளேயே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கேப் போட்டுவிட்டிங்கன்னா போட மாட்டாங்க, காலுக்கு ஷூ போட்டுவிட்டிங்கன்னா போட மாட்டாங்க, க்ளவுஸ்லாம் கைக்கு போட்டுவிட்டிங்கன்னா போட மாட்டாங்க. குழந்த பிறந்த உடனே கைக்கு க்ளவுஸு, காலுக்கு கேப்பு, காலுக்கு க்ளவுஸ்லாம் போட்டு நல்லா குழந்தைய கவர் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஃபுல் பாடியும் கவர் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்த செஞ்சால் உடனே தட்டி விட்டுறாங்க, உடனே களைச்சி விட்டுறாங்க அப்படின்னா மேபி ஆட்டிசமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது உங்கள் குழந்த பிறந்த உடனே அழுதுருக்க மாட்டாங்க. செகண்ட் ஒன், அழுகவே இல்லை பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னா ஆட்டிசம் வர சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஆக்சிஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஆக்சிஜன் உங்கள் குழந்தைக்கு போகிறது தடைப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்கள் குழந்தைக்கு எப்படி பிறக்கிறாங்க, சி செக்ஷனில் பிறக்கிறாங்களா, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப குறைவாகி எமர்ஜென்சியாக சி செக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டிசம் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்த தூங்கவே மாட்டாங்க. இப்போ பிறந்த குழந்தைன்னா நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க தூங்கவே மாட்டாங்க. தூங்காமல் முழிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, வெஸ்டிபுலார் ஸ்டிம்மிங் இதெல்லாம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் குழந்த பண்ணாங்க பிறந்த உடனே அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம குழந்த ஆட்டிசமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு.